गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठलदास महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவானை பார்த்து சனகாதிகள் இந்த ஜெய விஜயர்களை சபிச்சதுக்கப்புறம், உங்களுடைய பார்ஷதர்களை நாங்கள் கோபத்தில் சபிச்சிட்டோம், நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி 15வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணால், அவர்களை பார்த்து பகவான் மேலே பேச ஆரம்பிக்கிறாராம். என்ன பேசுகிறாருனா, இப்படி நீங்கள் சொல்லலாமா, உங்களுக்கு ஆனந்தகரமான வைகுண்டத்தில் உங்களை மாதிரி இருக்கிறவள பாகவதாளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக தானே நான் உள்ளே இருக்கேன். என் மனசை புரிஞ்சிக்காதபடிக்கு வெளில நின்றுண்டு ரஜோகுணத்தோட உள்ளே போகாத வெளில வா அப்படின்றதெல்லாம் இப்படிலாம் சொன்னான்னா நீங்கள் சபிச்சது தான் சரி, இப்படிலாம் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு அந்த சனகாதிகளை பகவான் சமாதானப்படுத்துகிறார். அதற்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறாராம், நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு பகவான் தன் பெருமையை சொல்லிக்கிறாராம். ஜகத்தையே உண்டாக்கினவன், பிரம்மாவை உண்டாக்கி பிரம்மா கிட்ட எல்லா பதார்த்தங்களையும் கொடுத்து உலகங்களை உண்டாக்க சொன்னேன். சர்வலோக சரண்யன், மகாலட்சுமி தேடக்கூடிய திருவடி, உபனிஷத்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நான், இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நான், என்னுடைய பதவின்றது எவ்வளோ பெரிய பதவி, நான் தானே எல்லாத்துக்கும் காரணம். அப்பேற்பட்ட நான் உங்களுக்கு அபச்சாரம் பட்டுட்டேனே ஆனால், ஒரு கால் என் கை உங்களுக்கு அபச்சாரம் பட்டுட்டே ஆனால் போனா போகிறதுன்னு நான் என்னை விடமாட்டேன். நான் ஒரு கால் நான் ஒரு பொழுதும் பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ண மாட்டேன். ஒரு கால் எனக்கே தெரியாமல் என்னுடைய கை உங்களுக்கு அபச்சாரம் பண்ணிடுத்தானால் என் கையை நான் வெட்டின்றுவேன். சிந்தியாம் ஸ்வபாகும் அப்பி அப்படின்னு பக்தாபிமானியாக இருக்கக்கூடிய பிரபு அந்த சனகாதிகளை பார்த்து சொல்கிறார். அதனால தான் பெரியோர்கள்லாம் சொல்லுவா, பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நீ பகவத் அபச்சாரம் கூட பகவான் மன்னிச்சிருவாராம், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், போனா போகிறது என்ன தானே கிண்டல் பண்ணிட்டு போகிறான் போட்டோம்னு. ஆனால் பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ணுறதோ, அவர்களை ஏமாத்துறதோ, அவளை ஹேளனம் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணினா பகவான் தன் கையே ஒரு கால் பண்ணினா வெட்டின்றுவார்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அதனால் பாகவதால் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். இப்படி சனகாதிகளை பார்த்து பகவான், ஒரு கால் உங்களுக்கு என் கை அபச்சாரம் பட்டிருந்தா அதை நான் வெட்டின்றுவேன்னு சொல்லிட்டு, இதுக்கும் மேலே சுவாரஸ்யமான விஷயம் இந்த தடவை பார்க்கும்போது தான் பாகவதத்தில் நானே தெரிஞ்சுட்டேன் அந்த விஷயத்த. அது மேலே சொல்கிறேன். பகவான் தலையில் அழகான கிரீடம் வச்சுட்டுருக்கார் அப்படின்னு உலக பிரசித்தம். இப்படி ஒரு கிரீடம் வச்சுட்டுருக்காருன்னு எல்லாரும் கிரீடம் வர்ணிக்கிறோம். கிரீடம் வச்சுட்டுருக்கார், முக்குட்டம் வச்சுட்டுருக்காருன்னு பாண்டுறவங்கன்னு எல்லாரையும் வர்ணிக்கிறோமோனோ. இந்த கிரீட்டத்தும் எதனால் செஞ்சது அப்படின்னு பார்த்தா, எல்லா கிரீடங்களும் எப்படி பண்ணுவா, ஒன்று தங்கத்தினால, இல்லை வெள்ளினால, இல்லை அதில் இந்த மரக்கத்தம் இந்த வஜ்ரங்கள்லாம் பதிச்சு இப்படி பகவான் கம்பீரமாக இருக்கார் அப்படின்றது தானே உலகத்தில் இருக்குது. பகவான் இப்போ சொல்கிறாராம் அந்த சனகாதிகளை பார்த்து, இந்த கிரீடம் இருக்கே, இந்த கிரீடம் எதனால் பண்ணது தெரியுமோ அப்படின்னு சொல்கிறாராம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. என்ன ஆசைன்னா, இந்த பாகவதாளுடைய பாத ரேணு இருக்கே, இந்த திருவடி தூளி, அதை தலையில் எப்போ பார்த்தாலும் வச்சுக்கணும்னு ஆசையாம். ஏன்னா பகவானுடைய திருவடி தூளியை பாகவதால் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது விஷயம் இல்லை. பரமபக்தன், பரம விரக்தன், பரம பக்திமானாக இருக்கக்கூடிய ஒரு பக்தனுடைய திருவடி தூளியை பகவான் தலையில் வச்சுக்கணும்னு எப்பயுமே ஆசைப்படுறாராம். இப்படி திருவடி தூளியை தலையில் வச்சுட்டா அது என்ன அப்படியே தலையோடு இருக்குமோ, அங்கங்கே அசைஞ்சோன்னா அது பறந்துடும், காற்று வந்தால் பறந்துடும், விவகாரங்கள் அந்த தூளியை தலையில் வச்சுன்னு பண்ண முடியுமோ. அதனால நான் என்ன பண்ணினேன்னா, இந்த தலையில் என்ன வச்சுப்பா, எல்லாரும் கிரீட்டம் தானே ஆபரணமாக வச்சுப்பா, அதனால் யாருக்கும் தெரியாமல் இந்த பாத தூளியை தலையில் வச்சுக்கணுன்றதுக்காக இந்த பாத தூளியை கலந்து ஒரு கிரீடமாக பண்ணிட்டேன். அந்த கிரீடத்தை தலையில் வச்சுன்னு சுமந்துன்னு சுற்றின்னு இருக்கேன். எனக்கு என்ன இந்த கிரீடத்தை தலையில் வச்சுக்கணுன்ற தலையெழுத்தா நான் ஏன் எப்பொழுதும் தலையில் கிரீடம் வச்சுட்டு இருக்கேன்னா, அதுக்கு காரணம் இந்த பாகவதாளுடைய பாதரேனு கலந்து அந்த கிரீடம் பண்ணினதுனால அது எப்பொழுதும் தலையில் வச்சுட்டு இருக்கேன். அப்படி உங்களுடைய திருவடி தூளியை தலையில் வச்சுட்டு இருக்கிற நான், அப்பேற்பட்ட எங்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணிட்டேன்னு க்ஷமாபண கேட்கலாமா, நீங்கள் பண்ணது தான் சரி அப்படின்னு பகவான் சொல்கிறாரா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பகவான் தலையில் கிரீடம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே பாகவதாளுடைய பாதரேணு அப்படின்ற விஷயத்த நானே இன்றைக்கி தான் தெரிஞ்சுட்டேன். எவர் ஒருவர்
உத்தமமான பிராமணர்களுக்கு லோகக்ஷேமார்த்தம் வாழ்ந்துண்டு விரக்தராக இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கும் அப்புறம் பசுக்களுக்கும் யார் ஒருத்தர் வந்து ஹிம்சை பண்ணுறானோ அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டுன்னு நானே என் வாக்குனால் சொல்லியிருக்கேன். அப்படி உத்தமமான பிராமணராக இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு வந்து இவன் வந்து எப்படி அபச்சாரம் பட்டிருக்கானே, இவனுக்கு நீங்கள் கொடுத்த சாபம் தான் சரி அப்படின்னு சனகாதிகளை சமாதானப்படுத்துகிறார். மேலே சனகாதிகளை பார்த்து நீங்கள் கொடுத்த சாபமானது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக நடக்கட்டும். இப்போ பிரபு வந்து ஜெய விஜயர்களுக்கு பக்ஷபாத்தியாக பேசுகிறாராம். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பார்ஷதர்கள் தானே, தன்கிட்ட வேலை செஞ்சவர்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக பிரபு சனகாதிகளை பார்த்து சொல்கிறாலாம், நீங்கள் கொடுத்த சாபமானது சீக்கிரம் முடிச்சுட்டு என்கிட்டயே வந்துடணும்னு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கோ. இவர்களும் நல்லவர்கள் தான், ரொம்ப ஸ்ரத்தையாக உள்ளக்கூடியவர்கள் தான், இல்லைன்னா ஏன் இங்கே வைகுண்டத்தில் வந்து இருக்க போகிறார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு ரஜோகுணத்தினால இப்படி பண்ணிட்டா, அதனால் நீங்கள் இவர்கள் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் இவர்களை பார்த்து அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சனகாதிகளை பார்த்து பகவான் சொல்கிறார். இப்படி சொன்ன அந்த பகவானை பார்த்து மேலே சனகாதிகள் நமஸ்காரம் பண்ணி, நான் வந்து எந்த ரஜோகுணத்தினால நீ நீட்டினேன்னு சொல்லிட்டு அவனை வந்து திட்டினேனோ, அந்த ரஜோகுணத்தினால ஒரு கோபம் உண்டாகி நானே இவர்களை சபிச்சிட்டேன், அந்த தப்பை நானே பண்ணிட்டேன். அதனால் வந்து பிரபு எனக்கு மனசு ஆற மாட்டேங்கிறது, நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு கொடுத்துருங்கோ. எந்த தப்பு அவர்கள் செய்தாருன்னு அவருக்கு தண்டனை கொடுத்தனோ அதே தப்பை நான் செஞ்சுட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கணும். திரும்ப சனகாதிகள் பகவான்கிட்ட திரும்ப பிரார்த்தனை பண்ணுறார்களாம். உடனே பகவான் அவர்களை சமாதானப்படுத்தி, நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது, நீங்கள் இவர்கள் சபிச்சது இது உங்களுடைய சங்கல்பம் இல்லை, என்னுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். மேலே இவர்கள் வந்து பூலோகத்தில் பிறந்து அங்கே வந்து அசுரர்களாக பிறந்து தபஸ் பண்ணி என்னை கோரமாக என் கூட சண்டை போட்டு திரும்ப வந்து என் உலகத்தையே வந்து அடைய போகிறார்கள். இது எல்லாம் நான் சங்கல்பம் பண்ணினது, நீங்கள் உங்களுடைய மனசுலானே நீங்கள் சபிச்சது கிடையாது அப்படின்னு சனகாதிகளை சமாதானப்படுத்துகிறாராம் பிரபு. இப்பொழுது பரஸ்பரம் ரெண்டு பேரும் வருத்தப்படுறாளாம். என்னென்னா, ஜெய விஜயர்களும் நாங்கள் பண்ணது தப்புன்றா, உடனே சனகாதிகள் நாங்கள் வந்து பண்ணது தப்புன்றா, இப்படி ரெண்டு பேரும் வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி உடனே சனகாதிகளை அழிச்சுன்னு போய் காண்பிக்கிறாராம் அந்த வைகுண்டத்தினுடைய அழகெல்லாம். அவர்கள் பார்த்து பரம சந்தோஷப்பட்டு, இப்பேற்பட்ட ஒன்றை பார்க்கணுன்றதுக்காக தானே இங்கே வந்தோம், தேவையே இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் நடந்து இதை கெட்டுருது, அதனால் வந்து இப்போ உன்னை பார்த்து நாங்கள் பரம திருப்தியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பார்த்து, வைகுண்ட ரூபியாக இருக்கக்கூடிய பகவானை பார்த்து ஆனந்தமாக பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். இந்த சனகாதிகளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு பகவான் ஜெய விஜயர்களை பார்த்து பேசுகிறாளாம். கொடுத்த சாபம் ஒன்றும் பெருசு இல்லை, வேணும்னா நான் ரத்து பண்ணிடுறேன், ஆனால் எனக்கு ரத்து பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த பூலோகமோ ஜெகத் சிருஷ்டியோ ஆயிடுது, நான் யார் கூடயாவது சண்டை போடணும், இப்படியே படுத்துட்டே இருக்கேன், உடம்பெல்லாம் வலிக்கிறது, யார் கூடயாவது சண்டை போடணும். அப்படி சண்டை போடணுன்னா இப்படி சோனி சொக்கட்டானா இருந்தான்னா நான் இப்படியே அடித்தானா அவன் கீழே விழுந்துருவான். அதனால் வந்து எனக்கும் ஒரு சண்டை போட்ட திருப்தியே இருக்காது. என்னுடைய பார்ஷதாக இருக்கக்கூடிய நீங்கள் பூலோகத்துக்கு போய் இப்படி தபஸ் பண்ணி நீங்கள் வந்தேன்னா உங்கள் கூட சண்டை போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இது என்னுடைய சங்கல்பந்தான். அதனால் இந்த சாபத்தை நான் ரத்து பண்ணுறதா இல்லை, நீங்கள் மேலே பிறந்துட்டு வாங்கோ அப்படின்னு பகவான் தான் சண்டை போடுறதுக்கு ஆளை தயார் பண்ணி வச்சுருக்காராம் ஜெய விஜயர்களை. இந்த அத்தியாயத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இது இந்த தடவை பார்க்கும்போது தான் நானே தெரிஞ்சுட்டேன். ஆச்சரியமான விஷயம், இந்த பாராயணம் பண்ணும்போது இது பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியுன்றது சத்தியமாக இருக்குது. என்னென்னா, இப்போ சனகாதிகளை தடுத்தார்கள், இவர்களுக்கு சனகாதிகள் சாபம் கொடுத்தான்றது தானே லோக பிரசித்தம். இதில் உள்ளு கூட இன்னொரு காரணம் இருக்கான். அது என்ன காரணம்னா, இந்த மாதிரி பகவான் யோக நித்ரையில் இருக்கும்போது மகாலட்சுமி திருவடி சேவை பண்ணணும்னு தான் கிளம்பி வராலாம் பகவானை பார்க்க வரணும்னு. அப்படி பகவானை பார்க்க வரணும்னு வந்துட்டு இருக்கிற மகாலட்சுமியே ஒரு பொழுது இந்த ரெண்டு பேரும் தடுத்துட்டாங்க. மகாலட்சுமி போய் தடுக்கலாமோ? மகாலட்சுமி தடுக்கிறதுக்கு இவா ரெண்டு பேருக்கு யார் ரைட்டு கொடுத்தா? உடனே மகாலட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுதான். எனக்கு தெரியாதா என் பிரபுவுக்கு என்ன எப்போ பண்ணணும்னு? உடனே நேராக பகவான்கிட்ட போய் சொன்னாலாம், இங்கே பரம ஆனந்தகரமான வைகுண்டம், இந்த ஆனந்தமான வைகுண்டத்தில் இந்த பசங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி இருக்கான் ரஜோகுணத்தோட, இந்த மாதிரி வந்து உள்ளே போகக்கூடாது, வெளில வரக்கூடாதுன்னு, இதுக்கு தகுந்த ஒரு தண்டனை கிடைக்கணுமோன்னு அப்படின்ற மாதிரி பகவான்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாளாம். ஆனால் சொல்லலையாம். ஏன்னா சொன்னதுனால பகவான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு அவருக்கு இந்த தர்ம சங்கடத்தில் போய் அவரை நிறுத்தணுன்றதுக்காக இப்படி மனசில் நினச்சின்னு இருந்தாலாம்.
இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் தண்டனை என்னன்னா திரும்ப போய் அசுர யோனியில் பிறக்கணும், அப்போ தான் இதனுடைய அருமை தெரியும்னு பகவான்கிட்ட சொல்லலையாம். ஆனால் சர்வாந்தரியாமல் இருக்கக்கூடிய பகவான் அது தெரிஞ்சுட்டு இப்போ மகாலட்சுமியினுடைய அந்த சங்கல்பம் கோபமானது சனகாதிகள் மூலமாக தீர்த்துக்கிறாராம். இந்த ஒரு ஸ்லோகமாகவே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி இந்த சங்கடனை எல்லாம் இங்கே நடந்து முடிஞ்சது. அவள் இப்போ அசுர யோனியில் பிறக்கிறதுக்காக பகவான் மேலேருந்து அவர்களை கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளினா அவர்கள் மேலேந்து ஹா 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 ஹான்னு கத்திண்டு இப்படியே மேலேந்து உழறா. இங்கே எப்படி நடக்கிறதுன்னா இந்த சம்பவம்லாம் மேலே வைகுண்ட லோகத்தில் நடக்கிறது, அப்படியே பேரலாம் இங்கே பூலோகத்தில் இந்த கஷ்யப்பருடைய அந்த மேவேஷ்டியை பிடிச்சி இழுக்கிறாளாம் திதி. இப்போ கஷ்யப்பருக்கும் திதிக்கும் சங்கமம் ஆறுது. அவர்கள் மேலேந்து உழறார்கள். விழுந்து நேராக இந்த ஒரு கஷ்யப்பருக்கும் திதிக்கும் இந்த சங்கமம் முடிஞ்ச உடனே அந்த கர்ப்பத்துக்குள்ளே இந்த 2 ஜெய விஜயர்களும் உள்ளே பூந்துக்கிறார்கள் அந்த கர்ப்பத்தில். இப்படி இந்த அத்தியாயமானது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, உலகமே இருளாக போயிடுதே, இந்த கர்ப்பமும் வரமாட்டேங்கிறதே, அப்படி என்னதான் இந்த கர்ப்பத்தில் இருக்குன்னு தேவர்கள் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் பிரம்மதேவர் இத்தனை கதையும் சொல்கிறார். இத்தனைக்கும் காரணம் இதுதான். அதனால் அந்த ஜெய விஜயர்கள் தான் இப்போ மேலே ஹிரண்யகசிபுவாக பிறக்கிறதுக்கு இந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கா. அவர்கள் பிறந்து உலகத்தையே அட்டகாசம் பண்ணி சிரமப்படுத்த போகிறா. மேலே பகவானே அவர்கள் வதம் பண்ண போகிறா. அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த திதியானவள் கர்ப்பத்திலே வச்சுன்னு பிறக்க விடமாட்டேங்கிறா. அதனால தான் இப்படி இருளாக இருக்குன்னு இந்த கதையெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறார். மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அச்ச ஷோடசோऽध्यायः ब्रह्मोवाच इति तद्गृणतां तेषां मुनीनां योगधर्मिणां प्रतिनन्द्य जगादेदं विकुण्ठनिलयो विभुः. श्रीभगवानुवाच एतौ तौ पार्षदौ मह्यं जयो विजय एव च कदर्थीकृत्य मां यद्वः बह्वक्राताम् अतिक्रमम् यस्त्वेतयोर्धृतो दण्डः भवद्भिः मामनुव्रतैः स एवानुमतोऽस्माभिः मुनयो देवहेळनात् तद्वः प्रसादयाम्यद्य ब्रह्मदैवं परं हि मे तद्धीत्य आत्मकृतं मन्ये यत्स्वपुंभिः असत्कृताः यन्नामानि च गृह्णाति लोको भृत्ये कृतागसि सोऽसाधुवादः तत्कीर्तिं हरन्ति त्वचमिवामयः यस्यामृतामलयशः श्रवणावगाहः सद्यः पुनाति जगदाश्वपचाद्विकुण्ठः सोऽहं भवद्भ्य उपलब्धसुतीर्थकीर्तिः छिन्द्यां स्वबाहुमपि वः प्रतिकूलवृत्तिं यत्सेवया चरणपद्म पवित्ररेणुं सद्यक्षताखितमलं प्रतिलब्धशीलं न श्रीः विरक्तमपि मां विजहाति यस्याः प्रेक्षालवार्थयितरे नियमान् वहन्ति नाहं तथाद्मि यजमानहविर्वितानि श्च्योतद्घृतप्लुदमदन् हुतभुङ्मुखेन यद्ब्राह्मणस्य मुखतश्चरतोऽनुघासं तुष्टस्य मयि
अवहितैः निजकर्मपाकैः येषां बिभर्मि अहमखण्ड विकुण्ठयोग मायाविभूतिः अमलाङ्घ्रिरजः किरीटैः विप्रांस्तु को न विषहेत यदर्हणाम्भः सद्यः पुनाति सह चन्द्रललामलोकान् ये मे तनूः द्विजवरान् दुहतीर्मदीयाः भूतानि अलब्धशरणानि च भेदबुद्ध्या द्रक्ष्यन्ति अघक्षतदृशो ह्यहिमन्यवस्तान् गृध्रारुषा मम कुशन्ति अधिदण्डनेतुः ये ब्राह्मणान् मयि धिया क्षिपतोर्चयन्तः तुष्यद्धृदः स्मितसुधो क्षितपद्मवक्त्राः वाण्यानुरागकलया आत्मजवत् गृणन्तः सम्बोधयन्ति अहमिवाहमुपाहृतस्तैः तन्मे स्वभर्तुरवसायमलक्षमाणो युष्मद्व्यतिक्रमगतिं प्रतिपद्य सद्यः भूयो ममान्तिकमितां तदनुग्रहो मे यत्कल्पतामचिरतो भृतयोर्विवासः ब्रह्मोवाच अथ तस्योषतीं देवीं ऋषिकुल्यां सरस्वतीं नास्वाद्य मन्युदष्टानां तेषामात्मापि अतृप्यत सतीं व्यादाय शृण्वन्तः लघ्वीं गुर्वर्थगह्वरां विगाह्य अगाधगम्भीरां न विदुः तच्चिकीर्षितम् ते योगमाययारब्ध पारमेष्ट्य महोदयम् प्रोचुः प्राञ्जलयो विप्राः प्रहृष्टाः क्षुभितत्वचः ऋषयऊचुः न वयं भगवन् विद्मः तव देवचिकीर्षितम् कृतो मे अनुग्रहश्चेति यदध्यक्षः प्रभाषसे ब्रह्मण्यस्य परं दैवं ब्राह्मणाः किल ते प्रभो विप्राणां देवदेवानां भगवान् आत्मदैवतम् त्वत्तः सनातनो धर्मः रक्ष्यते तनुभिस्तव धर्मस्य परमो गुह्यः निर्विकारो भवान्मतः तरन्ति ह्यञ्जसा मृत्युं निवृत्ता यदनुग्रहात् योगिनः स भवान् किं स्वित् अनुगृह्येत यत्परैः यं वै विभूतिः उपयाति अनुवेलमन्यैः अर्थार्थिभिः स्वशिरसा धृतपादरेणु धन्यार्पिताङ्घ्रितुलसी नवदामधाम्नः लोकं मधुव्रतपतेरिव कामयाना यस्तां विविक्तां
भक्तचरितैः अनुवर्तमानां नात्याद्रियत् परमभागवतप्रसङ्गः सत्वं द्विजानुपथ पुण्यरजः पुनीतः श्रीवत्सलक्ष्मकिमगाः भगभाजनस्त्वं धर्मस्य ते भगवतः त्रियुगत्रिभिस्वैः पद्भिश्चराचरमिदं द्विजदेवतार्थं नूनं भृतं तदभिघाति रजस्तमश्च सत्त्वेन नो वरदया तनुवानिरस्य न त्वं द्विजोत्तमकुलं यदिहात्मगोपं गोप्ता वृषस्वर्हणेन ससूनृतेन तर्ह्येव नङ्क्ष्यति शिवस्तव देवपन्थाः लोको ग्रहीष्यत् ऋषभस्य हि तत्प्रमाणम् तत्तेन भीष्टमिव सत्त्वनिधेर्विधित्सोः क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धृतारेः नैतावतात्र्यधिपतेः बत विश्वभर्तुः तेजः क्षतं तु अवनतस्य सते विनोदः यं वानयोः दममधीश भवान् विधत्ते वृत्तिं नुवा तदनुमन्महि निर्व्यलीकम् अस्मासु वाय उचितः ध्रियतां सदण्डः येनागसौ वयमयुङ्क्ष्महि किल्बिषेण भगवानुवाच एतौ सुरेतरगतिं प्रतिपद्य सद्यः सम्ब्रह्म संभृत समाध्यनुबद्धयोगौ भूयः सकाशम् उपयास्यत आशु यो वः शापो मयैव निमितः तदवैतविप्राः ब्रह्मोवाच अथ ते मुनयो दृष्ट्वा नयनानन्दभाजनं वैकुण्ठं तदधिष्ठानं विकुण्ठं च स्वयं प्रभं भगवन्तं परिक्रम्य प्रणिपत्य अनुमान्य च प्रतिजग्मुः प्रमुदिताः शंसन्तो वैष्णवीं श्रियं भगवान् अनुगावाह यातं मा भैष्टमस्तुषं ब्रह्मतेजः समर्थोऽपि हन्तुं नेच्छेमतं तु मे एतत्पुरैव निर्दिष्टं रमया क्रुद्धया यदा पुरापवारिताद्वारी विशन्ती मय्युपारते मयि संब्रह्मयोगेन निस्तीर्य ब्रह्महेळनं प्रत्येष्यतं निकाशं मे कालेन अल्पीयसा पुनः द्वास्थौ आदिश्य भगवान् विमानश्रेणिभूषणं सर्वातिशयया लक्ष्म्या जुष्टं स्वं धिष्ण्यमाविशत् तौ तु गीर्वाणऋषभौ दुस्तरात् हरिलोकतः हतश्रियौ ब्रह्मशापात् अभूतां विगतस्मयौ तदा
विकुण्ठधिषणात् तयोः निपतमानयोः हाहाकारो महानासीत् विमानाग्र्येषु पुत्रकाः तावेव ह्यधुना प्राप्तौ पार्षदप्रवरो हरेः दितेः जठरनिर्विष्टं काश्यपं तेज उल्बणं तयोरसुरयोरद्य तेजसा यमयोर्हि वः आक्षिप्तं तेजये तर्हि भगवान् तद्विधित्सति विश्वस्य यः स्थितिलयोद्भवहेतुराद्यो योगेश्वरैरपि दुरत्यययोगमायः क्षेमं विधास्यति सः नो भगवान् त्र्यधीशः तत्रास्मदीयविमृशेन कियान् इहार्थः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे षोडशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।